நாம் எப்படியெல்லாம் வளர வேண்டும், நம்மை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்று வழிமுறையை நமக்கு வகுத்து தந்த நமது மூத்த சகோதரர், நம் இலக்கிய குடும்பத்தின் மூத்த சகோதரர் ஐயா அவர்கள் தலைமை உரையில் தெள்ள தெளிவாக நமக்கு கூறினார். அவருக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றியை கரவொலி மூலம் தந்து நாம் நிறைவடைவோம். சென்ற வாரம் இயற்கை எழுதிய திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் பூவை செங்குட்டுவன் ஐயா அவர்களுக்கு 1 நிமிட மௌன அஞ்சலியை நாம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருச்செந்தூர் மலை மீது எதிரொலிக்கும் என்ற அவரது பாடல் வரிகளை நினைவு கூர்ந்து நாம் அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். இன்றைய நிகழ்வுக்கு நமக்கு சிற்றுண்டியை செலவை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் கவிஞர் வில்லவன் மல்லி ஐயா அவர்களுக்கு நம் ஞாலம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக நன்றியினை கூறிக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் 1000 ரூபாய் ஞாலம் இலக்கிய இயக்கத்திற்கு நன்கொடையாக நம் தலைவர் அவர்களிடம் வழங்குகின்றார். நம் கரங்கள் ஒலிப்பதற்கு தடையாக இருக்கிறது தொன்னையில் தந்த சுண்டலும் ரவா உருண்டையும். நன்றி ஐயா. இந்த மாதம் எல்லோருக்கும் மகிழ்வு தரக்கூடிய ஒரு மாதம். ஏனென்றால் செப்டம்பர் 5 தான் எங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்களை மகிழ்விக்கின்ற மாதம். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு ஆசிரியர் நூல் வெளியிடுவதற்கு வருகை தந்திருப்பதே மிகவும் சால பொருந்தும். அதை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரது தந்தையை பற்றிதான் எல்லோருக்கும் தெரியும். அவர் தந்தை 8 அடி பாய்ந்தால் இவர் 16 அடி பாய்வார் என்பதை நீங்கள் இனித்தான் உணரப்போகிறீர்கள். அவர் திறமை மிக்கவர். பல ஆற்றல் அவருள் புதைந்து கிடக்கிறது. ஆனால் அவர் வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. அமைதியாக வருவார். அவருடைய கடமை என்னவோ, கவிதையை படிக்க அழைத்தால் வருவார், கவிதை படிப்பார், சென்று வருவார். அப்படிப்பட்ட ஒரு லதாவைத்தான் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இனி இந்த செப்டம்பர் திங்களிலிருந்து அவரது ஆற்றல் முழுமையாக வெளிப்படும். அவர் நம் ஞாலம் இலக்கிய இயக்கத்தில் அவர் தந்தைக்கு மிஞ்சி நூல் வெளியிட்டால் கூட ஆச்சரியப்படுவதில்லை. நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக அதையும் ஏற்றுக்கொள்வோம். அவர் செந்தமிழ் சித்தன் அவர்கள் எழுதிய நூலை நம் ஞாலம் இலக்கிய இயக்கத்திற்கு அவர் வெளியிட்டு நம்மை பெருமைப்படுத்துவார். அந்த நூலை முதற்படி பெறுகின்றவர் கவிஞர் நெல்லை தீபன் அவர்கள். தீபம் ஒரு வீட்டில் தீபத்தை ஏற்றினால் எப்படி இருள் அகன்று ஒளி தருமோ, அதே போல் இந்த செந்தமிழ் சித்தன் ஐயா அவர்கள் எழுதிய இந்த நூலை வெளியிட்டு தீபமே நமக்கு ஒளி தரப்போகிறது. வெளியிடுகிறது ஆசிரியர் லதா ரவிச்சந்திரன். பெறப்போகிறவர் நெல்லை தீபன் அவர்கள். அவர் வெளியிட்டு அவர் பெறுகின்றவரை அனைவரும் தொன்னையை வைத்துவிட்டு கரவொலி தாருங்கள் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
அம்மா இங்கே இந்த பக்கம் நூல் வெளியிட்டவருக்கும் நூல் முதற்படி பெற்றுக் கொண்டவர்களுக்கும் நம் நெஞ்சார்ந்த நன்றியினை கூறி அடுத்து வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றேன். மலர் எப்படி மென்மையாக இருக்குமோ அதேபோல் எந்த அரங்கத்திற்கு நீங்கள் சென்றாலும் ஒரு அமைதியான புன்னகை முகத்தோடு அமர்ந்திருக்கின்றவர் யார் என்று கேட்டால் அவரை நான் அடித்து சொல்வேன், உறுதியாகவும் சொல்வேன், நிச்சயமாகவும் சொல்வேன். ஆனால் அவரை போன்ற ஒரு ஆழமான கருத்துக்களை அடக்கி வைத்திருக்கின்ற ஒரு கேணீர் அவர். எந்த நூலில் எந்த ஐயம் என்றாலும் அழகாக நம்மிடம் அதுவும் மென்மையான குரலில் எடுத்துச் சொல்வதில் வல்லமை மிக்கவர். தன்னை சிறப்பு விருந்தினர் என்று அழைத்து அவருக்கு 5 மணித்துளிகள் தந்த அரங்கத்தில் கூட அதையும் அவர் நகைச்சுவையாக சொல்லி அடுத்த ஒரு மனதை புண்படாத அளவிற்கு பெருந்தன்மையோடு விளக்கி சென்ற மாதம் நான் அவரை அவர் அத்தகைய பெருமகனார் இதோ வாழ்த்துரை வழங்க வருகின்றார். அவர் மணித்துளியை அவரே எடுத்துக் கொள்ளட்டும்.